மேலே காஷ்மீர் தொடங்கி கீழே குஜராத் வரை பாகிஸ்தான் எல்லையை ஒட்டியிருக்கக்கூடிய அனைத்து இந்திய மாநிலங்களிலும் இந்த பதற்றமான சூழல் இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த நிலையில் பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள ஃபிரோஸ்பூரில் பாகிஸ்தானின் ட்ரோன் விமான தாக்குதலில் பொதுமக்கள் சிலர் காயமடைந்திருப்பதாக தற்பொழுது முக்கிய செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது. ஆளில்லா விமானங்கள் சில செயலிழக்கப்பட்டிருக்கின்றன என்றாலுமே கூட இந்த ட்ரோன் தாக்குதலின் காரணமாக பொதுமக்களும் காயமடைந்திருக்கிறார்கள் என்ற செய்தியைத்தான் நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். தொடர்ந்து செய்தியாளர் ரமேஷ்குமார் நம்மோடு இணைப்பில் இணைகிறார். ரமேஷ்குமார் வணக்கம். ஃபிரோஸ்பூரில் உள்ள நிலவரம் என்ன, அங்கிருந்து கிடைக்கக்கூடிய தகவல்கள் என்ன? ரமேஷ், விரிவா பதிவு பண்ணுங்க. இரண்டாவது நாளாக இந்தியாவினுடைய பல்வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய பல்வேறு நகரங்களில் பாகிஸ்தான் ட்ரோன் தாக்குதலை ஏவி இருக்கிறது. முதலில் ஜம்முவில் இருந்து இந்த தாக்குதலை தொடங்கிய பாகிஸ்தான் அடுத்தடுத்து பல்வேறு எல்லையோர மாநிலங்களில் உள்ள நகரங்களுக்கும் விரிவுபடுத்தி இருக்கிறது. குறிப்பாக ஜம்மு, அதே போல பாகிஸ்தான் இது பஞ்சாபில் இருக்கக்கூடிய ஃபெரோஸ்பூர், பதான்கோட், அமிர்தசரஸ் உள்ளிட்ட இடங்களுக்கும், ராஜஸ்தானில் பார்மர், ஜெய்சால்மர் உள்ளிட்ட இடங்களுக்கும், குஜராத்தில் கட்ச் உள்ளிட்ட பல இடங்களிலும் குறிவைத்து பாகிஸ்தான் ட்ரோன் தாக்குதல் நடத்தி இருக்கிறது. பாகிஸ்தான் ட்ரோன் தாக்குதலை ஏவிய உடனேயே இந்தியா தன்னுடைய வான் பாதுகாப்பு அப்டேட் செய்துவிட்டது. பாகிஸ்தான் ஏவக்கூடிய அனைத்து ட்ரோன்களையும் இந்தியாவினுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகள் இடைமறித்து ஒவ்வொன்றாக தாக்கி அழித்து வருகின்றது. குறிப்பாக பாகிஸ்தானுடைய இந்த ட்ரோன்களை அழிப்பதில் இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட ஆகாஷ் ஏவுகணை வான் பாதுகாப்பு அமைப்புக்கு மிக முக்கியமான பங்குகளை வகித்து வருகின்றது. பாகிஸ்தானுடைய ட்ரோன் தாக்குதலை தொடர்ந்து பல்வேறு நகரங்களில் மின் தடை என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பத்தான்கோட், அதே போல ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய ரஜோரி, ஸ்ரீநகர் உள்ளிட்ட பல இடங்களிலும் மின் தடை என்பது பாதுகாப்புக்காக அறிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக குஜராத்ல கட்சியை பொறுத்தவரைக்கும் நேற்று பாகிஸ்தான் ட்ரோன் தாக்குதல் எதையும் நடந்தவில்லை. ஆனால் இன்றைக்கு குஜராத்தை பொறுத்தவரை கட்சி பகுதியிலும் கூட ட்ரோன் தாக்குதல் நடத்தி இருக்கிறது. இதன் காரணமாக அங்கு அடுத்த அறிவிப்பு வரும் வரை மின் தடை அறிவிக்கப்படுவதாக குஜராத் முதல்வர் பூபேந்திர பட்டேல் தெரிவித்திருக்கிறார். குஜராத் கட்ச் பகுதி என்பது இந்தியா மற்றும் பாகிஸ்தான் எல்லையை ஒட்டி அமைந்திருக்கக்கூடிய ஒரு கடற்பகுதியாக, முக்கியமான ஒரு பகுதியாக அமைந்திருக்கிறது. அந்த பகுதியை பொறுத்தவரை பாகிஸ்தான் ஏவிய சுமார் 8 முதல் 10 ட்ரோன்கள் இந்தியாவால் இடைமறித்து செயலிழக்க செய்யப்பட்டதோடு தாக்கி அழிக்கப்பட்டதாகவும் தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. இது தவிர ரஜோரி, பதான்கோட் உள்ளிட்ட பல இடங்களிலும் பாகிஸ்தான் ஏவிய ட்ரோன்கள் இடைமறித்து தாக்கி அழிக்கப்பட்டுள்ளது. நேற்று பாகிஸ்தான் இந்தியாவை நோக்கி சுமார் 300 ட்ரோன்களை ஏவி இருந்த நிலையில் இன்றைக்கு சுமார் 100 ட்ரோன்களை ஏவி இருந்ததாகவும், அவற்றில் தற்போது வரை சுமார் 40க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் இந்தியாவால் தாக்கி அழிக்கப்பட்டிருப்பதாக ராணுவ வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம். ஏனென்றால் பல்வேறு நகரங்களில் இன்னும் பாகிஸ்தான் ட்ரோன் தாக்குதலை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அவற்றையும் இடைமறித்து முழுமையாக அழித்த பின்னர் ராணுவம் எத்தனை ட்ரோன்கள் முழுமையாக அழிக்கப்பட்டது, எத்தனை ஏவுகணைகள் முழுமையாக தாக்கி அழிக்கப்பட்டது என்பது குறித்த விவரங்களை முறைப்படி இந்திய ராணுவம் அறிவிக்கும். நன்றி ரமேஷ்குமார், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.